ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். நம்ம ஆரி கிளாஸில் அட்வான்ஸ் லெவல் பார்த்துட்ருக்கோம். இது கிளாஸ் நம்பர் 56, எம்போஸ்ட் ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச். இதுக்கு முன்னாடி நம்ம லீஃப் ஃபில்லிங் பார்த்தோம். இது எம்போஸ்ட் ஃப்ளவர் ஃபில்லிங். இதுக்கு வந்து 4 பெட்டல்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ளவரை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு பெட்டலுக்கு சென்டர்லாம் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு த்ரெட் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் போடுறதுக்கு சரி த்ரெட்டும், அதை ஸ்டிச் பண்ண த்ரெட் நீடில், அதுக்கப்புறம் பீட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக பீட் நீடில், அதுக்கப்புறமா பீட்ஸு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கலர் பீட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ, கட்டரு, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிவிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் சரி த்ரெட்டை நல்லா நாட் போட்டு கீழே இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன். இந்த நாட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கனமாக போடுங்க. ஏன்னா த்ரெட் நீடில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். அது யூஸ் பண்ணும்போது நீங்கள் கீழே போட்டிருக்க நாட் வந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் த்ரெட்டில் வந்து சரி த்ரெட்டில் வந்து நாட் போடும்போது கொஞ்சம் கனமாக போடுங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே தான் நான் கண்டினியூஸாக பெட்டல்ஸ்லாம் நான் ஃபில் பண்ண போகிறேன். அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஷேப்ஸ் அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போடுங்க. கிளாஸ் பார்க்குறவங்க யாராவது ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அது கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான், வித் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. கிளாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ஒர்க்ஸை, உங்கள் நேம், ப்ளேஸ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டிச் போடுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணி நீங்கள் குரூப்பில் உங்கள் போஸ்டரை போடலாம். அப்போ தான் எனக்கும் தெரியும் இது யார் போட்டிருக்கீங்கன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 4 பெட்டல்ஸ்க்கும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ கடைசி பெட்டல் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். த்ரெட்டில் வந்து எம்போஸ் த்ரெட்டில் இந்த மாதிரி பிசுறு வருதுறான்னா அதை எப்படியாவது நீங்கள் கவர் பண்ணி உள்ளேயே வந்துடுற மாதிரி நீங்கள் பாருங்கள். வெளியில் தெரியும் போது அது அசிங்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது. அதுக்காக தான், சரிங்களா? அந்த பெட்டல்ஸ்லலாம் மேலே ஷார்ப்னஸ் வருதுல்ல, அதுக்கு வந்து நம்ம கார்னர்ஸ்லாம் எப்படி திருப்பணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பேசிக் லெவல்லையே. அந்த மாதிரி முடியும் போது மேலேக்கு ஒரு குட்டியாக ஸ்டிச் போட்டு அதை கண்டினியூஸாக போட்டுட்டு வாங்க. ஷேப் கரெக்டாக வரும். இப்போது பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு சிவிங் த்ரெட்டு நான் கிளாத்தோட கலர்லேயே எடுத்துருக்கிறேன். எடுத்து மேலே அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பீட் வந்து ஒரு கலரில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வர பீட்ஸ் வந்து ஒரு கலரில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வச்சு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து ஃபுல்லாக அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக வர மாதிரி வச்சு பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா முன்கூட்டியே நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அதனால் வச்சு பார்த்து எத்தனை பீடு நீங்கள் அதில் த்ரெட்டில் லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 4 பீட் ப்ளூலேயும் நெக்ஸ்ட் 4 பீட் ஆரஞ்சுலேயும் நான் எடுத்துருந்தேன். இப்போ வந்து ஒரு 3 பீட் நான் ப்ளூவில் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் சின்னதாக வரும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் வர ஆரஞ்சு கலர் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்றாப்பில் வச்சு பார்த்து நான் லோட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோட் பண்ணுங்கள் பீடை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 or 3 பீடு ப்ளூவில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆரஞ்சு பீடு கொடுக்குறேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக போடும்போது இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கிராண்ட் ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் நம்ம வந்து ஃப்ளவரு, கொடி டிசைன்லாம் வரும் இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ளவரு, லீஃபு, இதுக்கெல்லாம் கூட இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டு, ஸ்லீவ்க்கெல்லாம் வந்து நம்ம நிறைய
ஃபுல் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா கிராண்டாக தெரியும். அவங்களுக்கும் ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். டைம் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ்லேயும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சென்டரில் போடுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணும்போது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? இதே மாதிரி 4 பெட்டல்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்துட்டு சென்டரில் ஃபுல்லாக எடுத்தால் டைம் நிறைய ஆகும். அதனால் ஒரு பெட்டல் மட்டும் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். மற்ற 4 பெட்டல்ஸ் வீடியோ எடுக்கலை. ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் இருக்கிறவங்க நீங்கள் குரூப்லேயும் உங்கள் டவுட்ஸை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.